நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின் பணி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கண்மலை மேல் தன்னுடைய வீட்டை கட்டின ஒரு புத்தியுள்ள மனிதன். இந்த இடத்தில் ஒரு கண்மலையை காண்கிறோம், ஒரு புத்தியுள்ள ஒரு மனிதனை காண்கிறோம். கண்மலை, இரண்டாவது புத்தியுள்ள மனிதன். வாசிக்க. பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடிச்சது. மூன்று காரியம்: வெள்ளம், மலை, காற்று. இந்த மூன்றும் வந்து அந்த வீட்டை தாக்குனதாக காண்கிறோம். வாசிக்க. அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. பாருங்க, காற்று வந்தது, வெள்ளம் வந்தது, மழை வந்தது, அந்த வீடு விழவில்லை. அதுக்கு காரணம் ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திவாரம் போட்டிருந்தது. அப்ப பாருங்க, கண்மலை மேல் அந்த வீடை கட்டியிருந்த நாள் ஒன்றும் நடக்கவில்லை. வாசிங்க மற்ற காரியத்தை. நான் சொல்லியும் இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின் படி செய்யாத கூட்டத்தாரையும் காண்கிறோம். செய்தோர் கூட்டத்தார் இருக்கிறார்கள், செய்யாதோர் கூட்டத்தார் இருக்கிறார்கள். கீழ்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், கீழ்படியாதவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பார்கள், அதுபடி கை கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். இந்த காதால கேட்டு மற்ற காதால விட்டுருவார்கள். அதுபடி செய்கிறவர்கள் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். வாசிக்க. மணலின் மேல், கடல் ஓரத்துல வீடு கட்டுறவங்க கத்தர வார்த்தையை கேட்பாங்க. ஆண்டவர் நல்ல, அவர் அன்புள்ளவர் சொல்லிட்டு போயிடுவார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மணல் மேல் தங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புறவர்கள்.